சார், ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? நீ சுடரை இந்த அளவுக்கு அக்கறையா கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் மனசு மாறிடுச்சு எழில். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் ஒரு டாக்டரா தான். எழில், போதும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுடருக்கு உடம்பு சரியில்லாதால ஒரு டாக்டரா தான் அவளை கவனிச்சுட்டேன்னு சொல்ல போற, அதானே? நான் உன் வயசெல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். என்னோட அனுபவத்துல சொல்றேன். டாக்டர் பேஷண்ட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒரு புருஷன் பொண்டாட்டியை அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கும் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நீ சுடர அவளோட புருஷனாதான் இப்ப கவனிச்சுக்கிட்ட. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீயும் சீக்கிரமா புரிஞ்சுப்ப. இந்த இழு ஸ்வேதா விஷயத்துல இருந்து சுடன் மேல ரொம்ப அக்கறை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியணும். எழில், என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இன்னும் 2 நாள்ல இந்துவோட பர்த்டே வருதில்ல, அதான் அவளோட ஞாபகமாவே இருக்குமா. இந்துவோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அவ நம்ம கூட இல்ல. எனக்கும் அந்த வருத்தம் இருக்கத்தான்ப்பா செய்யுது. என்ன பண்றது? இந்துவோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் இதே பெயினோட நம்ம கடந்து போய் தான் ஆகணும். சுடர் சார், டேப்லெட்ஸ்லாம் போட்டியா? போட்டேன் சார். இப்ப எப்படிமா இருக்கு உடம்புக்கு? இப்ப பரவாயில்லமா. நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. விட்ட மாதிரி இவளோட கதையையும் சீக்கிரமே முடிக்கணும். வா. எழில், நம்ம இந்துவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவ வளர்ந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் அன்னதானம் போடலான்னு எனக்கு தோணுது. நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? தாராளமா போடலாமா. சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் சொல்லலாமா? சொல்லு சுடர், என்ன தோணுது சொல்லு. இந்து அக்காவோட ஃபேமிலியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் சாரதாமா தான். இப்ப அவங்களும் இறந்துட்டாங்க. இனிமே இந்து அக்காவோட ஃபேமிலிய நம்ம கண்டுபிடிப்போமா மாட்டோமாங்கிறது சந்தேகம் தான். இல்ல சுடர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் இந்துவோட உண்மையான தங்கச்சி நீதான். உன்னோட அப்பா சுப்பிரமணி தான் இந்துவோட அப்பாவும். இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஏன்னா உன் அக்கா இந்து இறந்து போயிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீயும் தாங்க மாட்ட, உன் அப்பாவும் தாங்க மாட்டாரு.
உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லாம இருக்கேன். நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லு சுடர். அதான் சார், இந்து அக்காவோட கடைசி ஆசைப்படி அவங்க ஃபேமிலிக்குன்னு கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்து அக்கா வளர்ந்த ஆசிரமத்துக்கே நம்ம கொடுத்துடலாமா? நான் ஏன் சொல்றேன் சுடர், என்ன சொன்ன? நாம கொடுத்துடலாமா? அது இந்துவோட ப்ராப்பர்ட்டி. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது எழில்தான். உனக்கு எங்க அதுல உரிமை வந்துச்சு? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா எப்படி வந்தேன்னு மறந்து போச்சா? முறையோட தாலி கட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கே சொத்து விஷயத்தை பத்தி பேச உரிமை இல்லாத போது நீ முறை இல்லாம திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு வந்தவ. உனக்கு சொத்து விஷயத்துல தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? அனோ, யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சுடர் இந்த வீட்டோட மருமகன். அவளுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அவளை சொத்து விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீ பேசாத மனம். நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. இனிமே சுடரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வரக்கூடாது. அப்படி பேசுன அப்புறம் நான் பழைய எழில இருக்க மாட்டேன். அப்படி போடுங்கய்யா வெடிய. இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு நான் எவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் அது நடந்திருக்கு. அப்பா, எழிலைய போட்ட போடல இனிமே அந்த மனோகர் இருக்கிற இடமே தெரியாது. சுடர், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சுடர், என்னோட மன திருப்திக்காக திரும்பவும் உன்கிட்ட ஒரு தடவை கேட்கிறேன். ஒருவேளை நீ இந்துவோட தங்கச்சியா இருந்து உனக்கு அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் மொத்தமா வரப்போகுதுன்னா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் அந்த ப்ராப்பர்ட்டிய ஆசிரமத்துக்கு தான் கொடுத்திருப்பேன். சரி சுடர், நீ சொன்ன மாதிரியே இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ வளர்ந்த ஆசிரமத்துக்கே கொடுத்து அண்ட் இந்துவோட பர்த்டே அன்னைக்கு நாம இந்து வளர்ந்த ஆசிரமத்திலேயே அவ சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருவோம். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக நீங்களும் அம்மாவும் உடனே ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
பிபி செக் பண்ணிட்டேன், ஆ. நார்மலா தான் இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல. கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நர்ஸ் அக்கா, இனிமேல் பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? எந்த பிரச்சனையும் வராது. உங்க பாட்டி இன்னும் உங்க கூட 100 வருஷம் கூட விளையாடலாம். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகேவா? ஓகே நர்ஸ் அக்கா. கியூட் கேர்ள். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். சார் கிட்ட சொல்லிடுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ மேடம், தேங்க்ஸ் எதுக்கு? சார் சொன்னாரு, அதான் நான் வந்தேன். இதுவும் என்னோட டியூட்டி தான் மேடம். நான் வரேன் மேடம். போயிட்டு வாமா. வரேன் பாப்பா. பாய். பாய். பாட்டி, ஆ? இப்போ நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. இந்த நர்ஸ் அக்கா சொன்ன மாதிரி என் கூட நீங்க ஜாலியா விளையாடணும், ஓகேவா? ம். உன் கூட மட்டும் இல்ல, கவின், காவியா, அபின்னு உங்க எல்லார் கூடயும் பாட்டி விளையாடுறேன். ஓகே பாட்டி. நீங்க சரியான விஷயத்த நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன். ம். ஏய், பாத்து அஞ்சலி. ஏய் அஞ்சலி, ஏன் இப்படி ஓடி வர? நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா? என்ன? பாட்டி கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களே, ம். இப்போ அவங்களுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிருச்சு. இனிமேல் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நர்ஸ் அக்கா சொன்னாங்க. இதான் உன் ஹாப்பி நியூஸா? எனக்கு இது சேட் நியூஸ். நானே இந்த கழுவி எப்ப மண்டைய போடுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹாப்பி நியூஸ நான் சுடரம்மாக்கு சொல்ல போறேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வரேன். அஞ்சலி, இங்க வா. சுடர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவ சந்தோஷப்பட மாட்டா, ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன் ஆண்டி, ஏன் அப்படி சொல்றீங்க? சுடரம்மாக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் டாடி சுடர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அது என்ன கான்ட்ராக்ட் தெரியுமா? இப்பதான் ஒரு நர்ஸ் அக்கா வந்து பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஹாப்பி நியூஸை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு நினைச்சு நான் ஓடி வந்தேனா, அப்பதான் மனோகரி ஆண்டி இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. மனோகரி ஆண்டி சொன்னது கரெக்டு தான். அன்னைக்கு ஒரு நாள் டேடியோட கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சுதானே பாட்டி டேடி கிட்ட சண்டை போட்டாங்க. நம்மளும் அங்க நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆமா கவின், அப்போ டாடி போட்ட கான்ட்ராக்ட் படி சுடரா நிஜமாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா? அதுதான் தெரியல.
ஒருவேளை டாடி அந்த மாதிரி பண்ணிடுவாரோன்னு எனக்கும் பயமா இருக்கு. நானே இப்போதான் சுடரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பழைய மாதிரி ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அவங்க இந்த வீட்டை விட்டு போறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எனக்கும் சேம் ஃபீலிங் தான். நம்ம அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு சுடர் வந்ததுனால தான் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஆனா அதெல்லாம் நம்ம யோசிக்காம கொஞ்சம் கூட சுடரை தப்பா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். திரும்பவும் அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நம்ம எப்படியாவது டேடி கிட்ட பேசி சுடரை வீட்டிலே இருக்க வைக்கணும். ஆமா, இதுக்கப்புறம் நம்ம கூட சுடர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல சுடரம்மா, நம்ம கூட இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். டாடி கிட்ட நம்ம தான் சுடரம்மா வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா டாடி கண்டிப்பா கேட்பாரு. அஞ்சலி, நீ சொல்றது ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் நீ போய் கேக்குறியா? டாடி என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க போலாம். போலாம். டாடி, என்ன அஞ்சலி? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையை சொல்வீங்க? கிட்டவா. சரி, நான் உண்மையை சொல்றேன், நீ என்னன்னு கேளு. நீங்க சுடரம்மாவை வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா? ஏன் ஏன் அஞ்சலி அப்படி கேட்குற? சுடரை நான் அனுப்ப போறதா உனக்கு யார் சொன்னாங்க? அதை நான் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அஞ்சலி, நான் எதுக்காக சுடரை வீட்டை விட்டு அனுப்ப போறேன்? உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. சுடர் இந்த வீட்லயே நம்ம கூட தான் எப்பவுமே இருப்பா. எதுமா டாடி, சுடர் இங்கதான் இருப்பாளா? நீங்க இருந்துடா வந்த. இன்னும் டோர் பக்கத்துல யார் யார் நின்னுகிட்டு இருக்கீங்க? கம்மியார். நல்லா இருக்கு. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தெரியணும் சொல்லுங்க. இல்ல டாடி, பாட்டியோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் சுடர் இங்க இருக்கணும்னு நீங்க சுடர் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதா பாட்டி அன்னைக்கு உங்களை திட்டிட்டு இருந்தாங்கல்ல, அத நாங்களும் கேட்டோம் டாடி. இப்போதான் பாட்டியோட உடம்பு ஃபுல்லா சரியாயிடுச்சுல்ல, அதான் நீங்க கான்ட்ராக்ட்ல போட்டிருக்க மாதிரியே சுடரை இங்க இருந்து அனுப்பிடுவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு டாடி. ஓ, அப்ப அதான் விஷயமா? சுடர் ரொம்ப நல்லவங்க டாடி. என்ன அந்த மந்திரவாதி பாட்டிக்கிட்ட இருந்து காப்பாத்துனதே சுடர் தான். அவங்க என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு டாடி. ப்ளீஸ் டாடி, அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க டாடி. மேக்ஸில் 0வா இருந்த என்ன ஸ்கூலில் ஹீரோவாக்குனது சுடர் தான் டாடி. எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நான் இந்த அளவுக்கு ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டாடி. இதெல்லாம் சுடரால தான் டாடி பாசிபிள் ஆச்சு. நான் சுடர் கூட இருந்தேன்னா இன்னும் பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிடுவேன். அதனால சுடரை இங்க இருந்து எங்கேயும் அனுப்பிடாதீங்க டாடி, ப்ளீஸ். எனக்கு சுடரம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியாது. ப்ளீஸ் டாடி, அவங்க நம்ம கூட இதே வீட்ல இருக்கட்டும். எல்லாரும் ஒண்ணா இங்கே ஹாப்பியா இருக்கலாம். இங்க பாருங்க எல்லாரும், உங்க எல்லாருக்கும் சுடர் மேல இப்ப எவ்வளோ லவ் ரெஸ்பெக்ட் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. நான் முன்னாடி அஞ்சலி கிட்ட சொன்ன மாதிரியே
சுடர இந்த வீட்டை விட்டுலாம் கண்டிப்பா அனுப்ப மாட்டேன்.